தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி. இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது மொச்சை பயிர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் மனைவி மூலியமாகவோ இல்லை ஒரு அம்மா மூலியமாகவோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அன்னதானம் நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து திங்கக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலனும். தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாவை செவ்வாய் வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம் யாரெல்லாம் தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, நிறைய பிரயாணம் மூலியமாக நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு வாசல் விற்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள், ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறது, கோதுமை தானங்கள், சனிக்கிழமைகளில் வந்து கோதுமை தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லிருந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மூலியமாக, தாயார் மூலியமாக நல்ல லாபங்கள், கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயம்னா யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது, அது வியாழக்கிழமையில் மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது, திருமணமாகாத பெண்களுக்கு வந்து ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறது, அதாவது அம்மா அப்பா பெரியவங்க மூலியமாக அது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து